ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன். அதுவும் வந்து டிலே வாய்ஸ் ஓவர் பண்ணி, ஏன்னா தன்னால வந்து டப்பிங் பண்ணி தான் போட்டுட்டு இருப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இதுலேயே வாய்ஸ் ஓவர் பண்ணி போடுறேன். சடன் பிளானு. ஸோ எங்கன்னா மூணாரில் இருக்கிற கொழுகுமலை தான். ஸோ ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். 2 பேர் ஃப்ரண்ட்டில் போகிற அந்த வண்டியும் நான் மட்டும்தான். ஸோ இப்போ தான் ஆல்மோஸ்ட் வந்து 4 மணிக்கே வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. வண்டி சர்வீஸ் விட்ருந்தேன் கள்ளக்குறிச்சியில். ஸோ அதை வந்து எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ரிட்டர்ன் போகிறோம். அங்கே ஜீப் வேற எப்படி முன்னாடியே புக் பண்ணுமா இல்லை அங்கே போனால் கிடைக்குமா என்னன்னு தெரியல. போனால் தான் தெரியும். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக நாங்கள் நிறையா ட்ரை பண்ணோம். ஆனால் இன்ஸ்டாவில் பார்த்தோம் ரீல்ஸில். ஸோ பேக்கேஜ் வந்து 1499 போட்டிருந்தது. ஸோ நிறையா கால் பண்ணி கேட்டோம். ஸோ எல்லாம் மொத்தமாக தான் புக் பண்ண முடியும். ஸோ செப்பரேட்டாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் நாங்கள் கிளம்பிட்டோம். போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ கொழுகுமலை பீக் போடலை, அந்த சன்ரைஸ் போடலை. ஸோ மூணார்லானா கிளைமேட் நல்லா இருக்கு, வந்தால் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ சடனாக பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து கொல்லிமலை போயிருந்தோம். சரியான சம்பவம் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஃபாக் லைட்டும் வந்து மொபைல் ஹோல்டரும் ஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ மொபைல் ஹோல்டர் வந்து எங்கேயோ ஒயர் வந்து வண்டியோட பாடியில் எங்கேயோ டச் ஆகிருக்கு. ஸோ ஃபியூஸ் போயிடுச்சு. நான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 9 மணிக்கு, ஒரு 12 மணிக்கு கிளம்பணும். நைட்டில் வந்து எங்கேயும் ஒர்க் ஷாப் இல்லாதனால என்ன பண்ணிட்டோன்னா ஸ்டார்ட் பண்ண முடியாத நிலமை. ஸோ டோப் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணி கிளப்பி எடுத்துகிட்டு போனது. அதுவே பயந்து ஸ்டார்ட் பண்ண டோப் பண்ணாங்க. ஏன்னா சென்சார் இல்லை, சென்சார் போஸ்ட்டு ஆஃப் ஆகி ஸ்டார்ட் பண்ணால் சென்சார் இஷ்யூ வரும் அப்படின்றதுனால பார்த்து பயந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா ஆல்ரெடி ஊறப்பட்ட செலவு வச்சிட்ருக்கு, பின்னர் 2 செலவு வைக்குமான்ற ஒரு பயம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் அந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லியாக கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற பிளேஸ் எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக விசிட் பண்ணுவேன். எனக்கு வந்து சோலோவாக போடணும்னு ஆசை. பட் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டு ஒரு பிளேஸை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட் டைமில் வந்து ஆனால் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸு கூட போனால் ஒரு என்ஜாய்மெண்ட்டு. சடன் பிளான்ன்றதுனால யாருமே வரல. ஏன்னா கிளைமேட் இப்போ தான் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறதுனால கிளம்பிட்டாச்சு. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் இன்னும் ஒருத்தனும், 2 பேர் 2 பைக்கு போவோம். எப்படி இருக்குன்னு போய் ட்ரை பண்ணிட்டு வருவோம். ஸோ கள்ளக்குறிச்சிலேருந்து இப்போ வந்து ஆத்தூர் போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, தேனி சைடாக போகிற மாரி. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பைபாஸ். இப்படி போனால் பைபாஸு ப்ளஸ் வந்து ஊருக்குள்ள சுற்றி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அது செட் ஆகாது. ஸோ அதனால நாங்கள் இப்படி கிளம்பிட்டோம். டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து வீட்டிலேருந்து பாண்டிச்சேரி காலைல போனேன். பாண்டிச்சேரிக்கு போயிட்டு ஆக்சுவலாக பெட்ரோல் வந்து நயாராவில் மட்டும் குறைஞ்சிருக்கு. பாண்டிச்சேரியிலேருந்து 103 ரூபா பெட்ரோலு, தமிழ்நாட்டிலேருந்து 109 ரூபா பெட்ரோலு. ஸோ ஒரு வேலையை பாண்டிச்சேரிக்கு போனேன் காலைல. என்ன பண்ணிட்டேன்னா அங்கேயே டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் கள்ளக்குறிச்சி வரைக்கும் 106.4 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ட்ராவலிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ கிடைக்கும், சனிக்கிழமை அப்படியே விட எப்போ கிளம்பி ட்ரிப்புக்கு போவோம், பீஸ்ஃபுல்லாக எப்போ போய் என்ஜாய் பண்ணணுன்ற மாரி ஒரு மைண்ட் செட்டோடே இருப்போம். எனக்குலாம் ட்ராவலிங் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் அந்த கேமரா வண்டி வாங்கினதுக்கு காரணமே வந்து ட்ராவலிங் பண்ணுவோம், பிடிச்ச இடத்துக்குலாம் போவோம், ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றுவோம்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக எல்லாமே பண்ணது. நம்ம ஒன்று நடக்கிதான் இருக்குது, அது ஒன்று நடக்கிறதா இருக்குது. என்ன பண்ணுறது. இந்த வண்டி வாங்கி 2 வருஷம் இதோட ஆகுது. ஸோ டியூ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இந்த கேமரா வாங்கி 1 வருஷம் ஆகுது. ஆனால் என்னால் கன்சிஸ்டன்ஸாக வீடியோ பண்ண முடியல, எங்கேயும் என்னால் போக முடியல. ஏன்னா எனக்கு வந்து கமிட்மெண்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து ஒர்க் ப்ரெஷரு, மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். ஸோ அதுவே இப்போ பெரிய இதுவாக இருக்குது. மந்த் டார்கெட் முடிக்கலன்னா அது ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்குது.
எல்லாத்தையும் சமாளிச்சுன்னு அந்த மைண்ட் ப்ரெஷரோட பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரது தான் எனக்கு ஆசை. வந்து எனக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறதுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா எப்படி பேசி போடணும், எப்படி இது பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனாலே நான் நிறைய வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணாமலே இருந்திருக்கேன். அது என்ன, ஏன்னா நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கு, அது போகிறது ஒன்றா இருக்கு. என்ன பண்ணுறது? எல்லாத்துலேயும் பால வேலை தான். ரோடே பிளாக் பண்ணிட்டாங்க. டயர் பஞ்சர் ஆகாம என்ன ஆகும்? என்ன ஒரு கல்லுக்கு நான் குத்தி. வந்து எனக்கு அதிகமா வந்து நைட் வீடியோ தான் அதிகமாக வருது, ஏனே தெரியல. ஏன்னா நைட்ல தான் அதிகமாக ட்ராவல் பிளான் பண்றேனே மோஸ்ட்லி. பகலில் வந்து அதிகமாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் ஒரு கொல்லிமலைக்கு 2 வாட்டிக்கு போயிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ஈஷா கோயிலுக்கும் அந்த வெள்ளிங்கிரி மலை ஒரு வாட்டி போயிட்டேன். அப்புறம் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு 2 வாட்டி போயிருக்கேன். பருதுமலை 2 வாட்டி போயிருக்கேன். ஸோ அதெல்லாம் வீடியோ எடுத்து அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, எப்படி அதை கண்டென்ட் இது பண்றதுன்னு தெரியாம விட்டுட்டேன். கார்டு 128 ஜிபி நான் போட்டிருந்தான். அது வந்து ஸ்டோரேஜ் பத்தலன்னு சொல்லிட்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 256 வாங்கினேன், சாண்டிஸ்க் எக்ஸ்ட்ரீம் ப்ரோவில். அதை வாங்கி அதை தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஸ்டோரேஜ் பத்த மாட்டேங்குது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை போட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ ஏன்னா அதிகமாக மெமரி கார்டு யாரும் வாரதுனால ஹோல்ட் ஸ்டாக் தான் கொடுத்தாங்க, நியூ ஸ்டாக் கொடுக்கல. அவர் சொல்லி தான் கொடுத்தாரு, யூஸ் பண்ணி பாருங்க இது பழைய ஸ்டாக்குன்ற மாதிரி. ஏனே தெரியல, ஷோரூம்ல மட்டும் எனக்கு சர்வீஸ் சொல்றதுக்கு மனசே வர மாட்டேங்குது. என் கண்ணுப்பட அது செஞ்சா மட்டும்தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 4 சர்வீஸ் ஷோரூம்களோட சொன்னாங்க. ஏன்னா அது வந்து கிளைம் ஆகணுன்றதுக்காக. ஸோ அது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் 4 சர்வீஸ் மட்டும் தான் ஷோரூமில் விட்ட தவிர மற்றபடி எல்லாத்துக்குமே நான் ஆக்சுவலாக வெளில தான் விட்டேன். ஏன்னா ஒரு ப்ராப்ளமும் நான் வந்து நமக்கு தெரியல வண்டி ஓட்டக்குள்ள இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக போன வாரம் என்ன பண்ணேன்னா 2 பிரேக் பேட் மாற்றினேன், கார்பரேட்டரும் ஃபியூல் இன்ஜெக்ஷனும் க்ளீன் பண்ணேன், W40 ஸ்ப்ரே வச்சு. அப்புறம் வந்து ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணேன். ப்ளஸ் வந்து ஃபியூஸ் லாஸ்ட் டைம் வந்து கொல்லிமலை போகல ஃபியூஸ் போயிடுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை சேஞ்ச் பண்ணேன். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா வந்துச்சு. இது வந்து என்ன, இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா என் கண்ணுப்பட க்ளீன் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து அதில் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு கண்ணுப்பட க்ளீன் பண்ணக்குள்ள அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருக்கும் எப்பயுமே. பார்த்தீங்கன்னா சூரியன் எலி தான் போட்டிருக்கேன். ஸோ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் வந்து 7 மணி நேரம் 359 கிலோமீட்டர் கிளம்புடா. ஆக்சுவலாக இது 2 மணி பிளானு, 2 மணிக்கு கிளம்புற மாதிரி. இவன் என்ன பண்ணிட்டான் தத்தா, என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் ஃபார்மட் போடுற வேலை இருக்கு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு 4 மணிக்கு போகலான்னா. 4 மணிக்கு ஃபோன் பண்ணா ஷோரூம்ல வந்து வண்டி 6 மணிக்கு வந்து வாங்கிக்க சொல்லிட்டாங்களா. நம்ம 6 மணிக்கு போற மாரி இங்க ஒரு 5 மணிக்கா கிளம்புவோம். சரின்னது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் 5:05க்கு தான் வந்தானே. கிட்டத்தட்ட அங்க வந்து 1 மணி நேரத்துல பிடிச்சி ஈத்துன்னு வந்தான். வேற வழி இல்லையே போயிடணும்னு சொல்லிட்டு. என்ன பண்றது? போட்டு அங்கிருந்து கிளம்புற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து பேக்கப் பேட்டரி வேற வாங்கணும். அப்புறம் வந்து ரோப்பு 13 வாங்கணும். ப்ரொஃபஷனல் ரைடராக மாற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எடிட் பண்ண வந்து லேப்டாப் இல்லை, சிஸ்டம் இல்லை, ஒன்லி மொபைல். 60,000 மொபைல். ஸோ அதுக்கு தான் நான் எடிட் பண்ணி போஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். நான் கேமரா வாங்கிட்டேன், இன்ஸ்டா 360 வாங்கணும்னு நினச்சி வாங்கிட்டேன், இந்த பைக் வாங்கணும்னு நினச்சி வாங்கிட்டேன். எனக்கு வந்து ஃபோனில் மட்டும் என்னன்னு தெரியல, அதில் ஒரு அது மட்டும் வாங்க எதுக்கு அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டு இருக்கேன். ஏன்னு தெரியல, ஃபோனில் மட்டும் அந்த ஒரு மைண்ட் தாட் இருக்கு. என் தம்பிக்கு இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 4 months முன்னாடி வந்து
ஃபோன் வாங்கி கொடுத்தேன் புதுசா. அவனுக்கு வாங்கி கொடுக்குறேன், எனக்கு வாங்க தோண மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ஹெல்மெட் புதுசா ஒன்று வாங்கினேன். அதை நான் சொல்றேனே, எனக்கு வந்து எப்படி எடுத்து போடணும், எப்படி இதை வந்து கண்டென்ட்டாக எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணணுன்றது எனக்கு உண்மையாகவே எனக்கு தெரியல. எனக்கு வந்து கொஞ்சம் ஷை டைப் நான். ஸோ அதனால எதனா நினைப்பாங்களோ, எதனா சொல்லுவாங்களோ அப்படின்றதுக்காகவே எதுவுமே பண்ணாமல் இருக்கேன். ஆக்சரில் வந்து ஒரு ஹெல்மெட் இப்போ ஒன்று வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வந்து வேகா போல்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து ஆக்சர் ஒரு ஹெல்மெட் வாங்கினேன். ஸோ இது வந்து நியர் வந்து 4,500 வந்துச்சு. கேஓடி தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். கேஓடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, சப்போஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து வெளில போகிற மாதிரி, சென்னைக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் ஆக்சுவலாக இதுக்கு ஆக்சர் எங்கே வாங்கினா, விழுப்புரத்துலேயே வாங்கினேன். அதனால கேஒய்டிக்கு வந்து நீங்கள் எதனா சப்போஸ் எதனா டேமேஜ் வைசரு இல்லைன்னா ஸ்பாய்லர் எதனா ஒன்று ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சென்னைக்கு போயிட்டு தான் ஸ்பேர் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாங்க. சரி இல்லை நீங்கள் ஆக்சரே கொடுங்க, ஏன்னா சப்போஸ் இன்கேஸ் இனி கிராக்கு இனி உடஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சென்னைக்கு அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் ஆக்சரே வாங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கேஒய்டி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏஜிவி, செகண்ட் ஆப்ஷன் கேஒய்டி. ஆனால் கேஒய்டி தான் ஃபர்ஸ்ட் பிளானே. ஸோ 9,000 கிட்ட வந்துச்சு. லியோ பெட் கடைசியில் அது இந்த மாதிரி சொன்னதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சலே வாங்கிடுச்சு. அப்போ க்ளவுஸ் ஒன்று 600 ருபீஸில் க்ளவுஸ் ஒன்று வாங்கினேன். ஸோ ரைடிங் சூட்டு பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு, அதனால் வந்து ரைடிங் சூட்டு வாங்கலை. ஸோ நெக்ஸ்ட்னு சொல்ல முடியாது, வாங்குவோம்.